வார்த்தையானது நீங்கள் நல்ல கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். போன வாரத்துல நம்மளுக்கு தேவன் சொன்ன வார்த்தையானது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். போன வாரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தையானது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எத்தனை பேர் இந்த ஒரு வாரம் கடந்து வந்த இந்த ஒரு வாரத்துல எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் செவி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் போன வாரம். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த வாரத்துல சில காரியங்கள், சில அடையாளங்கள் நம்ம சபையில நடப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை விசுவாசத்தினால நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த வாரத்துல நிறைய அதிசயமான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, அவர்களுடைய ஜெபத்துல நடந்தது. அதுல ஒரு காரியம், ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க. எனக்கு கால் பண்ணப்ப நான் அவங்களுடைய கால் அட்டென்ட் பண்ணப்ப அவங்க அழுந்து என்கிட்ட பேசுறாங்க, பாஸ்ன்னு அழுகுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நினைச்சேன் உடம்பு சரியில்லை போல அவங்களுக்கு, ஒருவேளை அவங்களுக்கு உடல் சரியில்லை போல, அதனால அவங்க அழுகுறாங்க போல, இல்லை ஏதாவது ஒரு ஆபத்தா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். என்ன சிஸ்டர் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன ஆயிட்டு, என்ன நடந்தது, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஜெபித்து கொண்டே இருக்கும்போது எனக்குள்ள தேவன் அந்நிய பாஷையினால் நிரப்பி பல விதமான மொழிகளினால், பல மொழி எனக்கு தெரியாது, அந்த மொழி அந்த விதமான வார்த்தைகளை நம்ம சபையில நான் கேட்டதே இல்லை, கேட்காத புது வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை கேட்ட போது நான் பயந்த போதும் தேவனோட பிரசன்னம் எனக்குள்ள நிரம்பி இருக்கிறத நான் கண்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அழுகை அவங்க நிப்பாட்டவே இல்லை. ஆவியில நிரம்பி ஒரு ஊழியக்காரத்துக்கு உணர முடியும், இது ஆவியின் வழி நடத்தலாம், இல்ல ஆவியில இல்லாத வழி நடத்தலாம், எனக்கு தெரியும். அவங்க பேசும்போது அந்த பிரசனத்தை என்னால் உணர முடிகிறது. அவங்க பேசுகிற அந்த வார்த்தையினுடைய பிரசனம் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் என்று சொல்லி உணரப்படுகிறத நான் உணர்ந்தேன். இது எதுக்கு ஒரு சாட்சியாக நான் சொல்லுகிறேன்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் அளவில்லாமல், வசனம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். தாகம், யாருக்கெல்லாம் தாகமா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையில், யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்துல தாகமா இருக்கீங்க, யாரெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவர் என்னோடு இடைப்படணும், ஆண்டவருடைய தரிசனங்கள் என்னோடு வெளிப்பட வேண்டும், ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் அடையாளங்களை எனக்கு காண்பிக்க வேண்டும், ஆண்டவர் பேச வேண்டிய வார்த்தைகளை என்னோடு பேச வேண்டும் சொல்லி எத்தனை பேர் அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவராய், அவர் அதிசயம் உள்ளவராய், அவர் மேன்மையானவர் உங்கள் மத்தியில வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அதனால போன வாரத்துல ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எத்தனை பேர் மறந்து போயிட்டீங்கன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச் நீங்க Facebookல போனீங்கன்னா அந்த பிரசங்கங்கள்லாம் இருக்கு. எந்தெந்த வாரத்தில் நடந்த ஒவ்வொரு பிரசங்கங்களும் இருக்கு. நீங்கள் மறுபடியும் நீங்க தட்டி கேட்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், தேவனோட அபிஷேகம் உங்களோடு கடந்து வரும், பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை நீங்கள் உணர்வீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போகிறது மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப பேரு அறுத்து கொண்டு இருக்கிறோம். விதைக்கிற காரியங்கள் தேவனுக்கு எதுல எப்படி விதைக்கிறோமோ, தேவனுக்கு முன்பாக என்ன வார்த்தையில விதைக்கிறோமா, நடத்தையில விதைக்கிறோமா, சிந்தையில விதைக்கிறோமா, இருதயத்துல விதைக்கிறோமா, நம்மளுடைய வாழ்க்கையில விதைக்கிறோமா, நம்மளுடைய போக்குல விதைக்கிறோமா, இல்ல நம்ம குடும்பத்தின் மத்தியில விதைக்கிறோமா, எல்லாம் நம்மளுக்கு அறுத்து கொண்டு இருக்கிறோம். யாரும் தப்பவே முடியாது. ஒருவேளை நீ ஆதி விசுவாசியா இருக்கலாம், இல்ல நீ இப்ப லேட்டஸ்டா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா இருக்கலாம்,
ஒருவேளை நீ மேய்ப்பனா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். ஒருவேளை நீ வீட்டுக்கு நல்ல முதிர்ந்த வயது உள்ள ஒரு தலைவரா இருந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். வசனத்துக்கு போவோம். நீங்க எங்களையே நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் உங்களை பேசலையா, வசனத்தை வச்சுதான் பேசுகிறேன். வாசிப்போமாக. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போமாக. Proverbs நீதிமொழிகள் சங்கீதத்துக்கு பின்பு, சங்கீதம் முடிஞ்சு பின்பு, சாம்ஸ் ஆஃப்டர், சங்கீதம் முடிஞ்சு நீதிமொழிகள். Proverbs chapter 1 verse 31. Proverbs நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போமாக. வாசிப்போம். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியில் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். நல்ல கவனமா கேளுங்க, வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பாருங்க, நீதிமொழிகள வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா they will eat the fruit of the ways. அவர்களோட வழியில பார்க்குகிற, அவர்கள் வழியில போகிற கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வழி தேவனுடைய வழியில நீங்களும் நானும் போகிறோம்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வழியில நீங்களும் நானும் நடக்கிறோம்னு சொன்னா, கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற நன்மையான கனிகள், விசுவாசமான கனிகள், தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான கனிகள், ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதம் அடையாளமான கனிகள், தேவன் செய்கிற அதிசயமான கனிகளை நீங்கள் புசிப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி பின்மாற்றத்தில் போய் அவிசுவாசமான வாழ்க்கை, ஒரு துன்மார்க்கனை போல ஒரு வாழ்க்கை, இல்ல உலகத்தானை போல ஒரு வாழ்க்கை, இல்ல ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலும் என்ற வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா, நீங்கள் நிச்சயமாக உலக பிரகாரமான ஃப்ரூட் அப்படின்னா கனிகளை தான் நீங்க புசிப்பீங்க. அதுல நன்மையும் இருக்கும், அதுல தீமையும் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வசனம் சொல்லுகிறது அது என்னவா இருக்குமா? யோசனையில் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீ யோசிக்கிறனால, நீ நினைக்கிறனால, நீ சிந்திக்கிறனால அது திருப்தி அடைகிற. ஐயா, ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக, அவர் வார்த்தைக்கு முன்பாக நீ நின்று சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர் நம்மளை திருப்தி ஆகும். ஒவ்வொரு இடங்களிலும் நம்மளை திருப்தி ஆப்பார். உன்னோட சிந்தையின் படி அல்ல, உன்னுடைய எண்ணத்தின் படி அல்ல, உன்னுடைய விருப்பத்தின் படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின் படி அல்ல, எல்லாம் தேவனுடைய விருப்பத்தின் படியே இருக்கணுமே தவிர உன்னுடைய சிந்தையின் படி அல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது ப்ரோவர்ஸ் 1:31ல, ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை, தங்களுடைய வழிகள், வழினா பெயின் இல்ல, அங்க நல்லா பாருங்க, தங்கள் வழியின் பலனை, the way, வழிகள், நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய பாதை, நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய குணம், நம்ம போகிற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கிறது. ஒரு சகோதரன், ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டு புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வீட்டில் இருக்க தகப்பன் ஒரு ஏதோ தானமா இருந்தாலும் சபைக்கு வருவார். பின்மாற்றத்தில் போக ஆரம்பித்தாங்க. தேவனை தேடுறது குறைஞ்சது.
ஆண்டவருடைய ஆலோசனை குறைந்தது, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க குறைஞ்சாங்க. இன்னைக்கு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில போய் குடும்பமே, ஒற்றுமையா இருந்த குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உடைக்க வரவில்லை, நான் கட்ட வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்க குடும்பத்தை உடைக்க வரல. ஏன் உன் குடும்பம் உடையுது தெரியுமா? ஏன் உன் சகோதர சகோதரிகள் எல்லாம் உடைஞ்சு போறாங்க, பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உன்னோட சொந்த, அங்க வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். அவர்கள் தங்கள் வழிகள் பலனை புசிப்பார்கள். அவங்க அந்த வீட்டுக்கு ஹெட் இல்ல, அந்த வீட்டுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் இல்ல. அந்த இடத்துல ஆண்டவரை முன்னே வைத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவனோட வார்த்தைகளை கேட்டு அந்த குடும்பத்துல வீட்டுல நடக்கிறது இல்ல. எல்லாம் சொந்த வழிகளை, யாரு என்ன வேணாலும் அவங்கவுங்க விருப்பங்கள், அவங்கவுங்க தீர்மானங்கள், அவங்கவுங்க இஷ்டங்கள். அப்படி நீ வாழ்கிறன்னு சொன்னா, அப்படி உன் குடும்பத்தை நடத்துறன்னு சொன்னா பிரிந்துதான் போ, குடும்பம் உடைஞ்சுதான் போ. ஆண்டவர் குடும்பத்தை உடைக்க வரவில்லை, ஆண்டவர் குடும்பத்தை கட்ட வந்திருக்கிறான்னு சொன்னா நீ தேவனோட வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். உன்னோட சொந்த தீர்மானத்தின்படி, சொந்த யோசனையின்படி அல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர் காணப்படுது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய பயம் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் மேல உங்களுக்கு அதை உணர்றது இல்ல. நம்ம உணர மாட்டோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில உணராதபடி நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கிறோம்? சொரணை இல்லாதவர்களா இருக்கிறோம். We don't have any feel. நமக்கு எந்த உணர்வும் இல்ல, சொரணை இல்லாதவர்களா. தேவன் நம்மளோட பேசுகிறார் ஐயா. தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது, தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது, உன் வழிகளில கர்த்தருடைய வாக்குத்தத்தம், தேவன் சொல்லப்பட்ட வசனமானது நீ புசிப்ப. நீங்க அநேக பேர் உங்களே நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க, உங்களே நீங்க வஞ்சித்து கொண்டு இருக்கீங்க. நீங்களே போய் சொந்தமாக அந்த பிசாசுனுடைய கரத்துல, அவனுடைய வழிகளில், அவனுடைய பாவத்துல, அவனுடைய எல்லா விதமான பலவீனங்கள்ல நீங்களே போய் விழுந்து கிடக்குறீங்க. ஆண்டவர் அதுக்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் அதுக்காக உங்களை அழைக்கவில்லை, தேவன் அதுக்காக உங்களை தொட்டு உங்களை தூக்கவில்லை. ஆண்டவர் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றும்படி தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ அந்த வழிகளை விட்டு, அந்த பாதைகளை விட்டு மனம் திரும்பினா தேவன் நிச்சயமாகவே உனக்கு அவருடைய நன்மையினுடைய கனிகளாய் கர்த்தர் புசிக்க தேவன் உனக்கு ஒரு வாய்ப்புகளை தருவார். தேவன் உனக்கு அதிசயங்களை செய்வார். அதே ப்ரோவர்ஸ், அதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போமாக. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். நல்லா கவனமா கேளுங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அறிவை வெறுத்தார்கள் அப்படிங்க. பாருங்க, இங்க முதல் இருக்கிற சென்டென்ஸ் தான் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். இந்த சென்டென்ஸ் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். இந்த 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 பக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க, அந்த பக்கத்துல கை வச்சுங்க. நம்ம இன்னொரு பக்கம் போவோம். அதே ப்ரோவர்ஸ் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமாக. இந்த சென்டென்ஸ்க்கு அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், அதுக்கு இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. பாப்போமாக. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இடைக்காலத்துல நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். தேவன் நம்மளுக்கு என்ன தருகிறாரா? ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அப்புறம் அந்த வசனத்தை பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். யாருக்கு வருமா? அவர் வாயிலிருந்து நமக்கு வர வேண்டியது என்ன தெரியுங்களா? அறிவும் புத்தியும் வரும். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அறிவும் புத்தியும் எதுல இருந்து வரணும் தெரியுங்களா? தேவனுடைய வசனத்திலிருந்து வர வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும்.
உன்னுடைய சிந்தை, உன்னுடைய புத்தி எல்லாம் தேவ வார்த்தையிலே தரித்திருக்க வேண்டும். நீ செய்ய போகிற காரியங்கள், நீ எடுக்கிற தீர்மானங்கள், நீ செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வழியிலும், நீ கடந்து வருகிற ஒவ்வொரு பாதையிலும் உன்னுடைய தேவன் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாய் அந்த வார்த்தையை படித்து கேட்டு நீ நடக்கும் போது தேவனிடத்திலிருந்து அறிவு வரும், ஞானம் வரும். மன்னிக்கணும், தேவனிடத்திலிருந்து அந்த ஞானம் வரும். இங்க புரோவெர்ப்ஸ் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நல்லா தெளிவாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று, அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். யாருக்கு வரும்? உங்களுக்கும் எனக்கும் வரும் ஐயா. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய சத்தியத்தை கேட்டு, தேவனுடைய வசனத்தை கேட்டு நீ நடக்கும்போது தேவன் கொண்டு வருவார். ஆண்டவர் நன்மையை கொண்டு வருவார். ஞானம் தேவனிடத்திலிருந்து வரும், புத்தி தேவனிடத்திலிருந்து வரும். சில நேரங்களில் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை பார்த்து ஏசுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, கொஞ்சமாவது ஞானம் இருக்கா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு ஏசுறாங்க. எந்த பிள்ளைகள் அந்த மாதிரி வார்த்தையில தள்ளப்படுறீங்களோ நீ வசனத்தை படிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க. அது எனக்கு அவமானமாய் என்னை வெட்கப்படுத்துற மாதிரி இருந்தாலும் I don't care, because நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Not for me, not for me, எனக்காக அல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 18 வயசு 19 வயசு 18 19 வயசு நான் ஸ்கூல் படித்த காலத்தில் ஃபார்ம் 3 வரைக்கும் படித்தேன். எனக்கு ஸ்பெல்லிங் எனக்கு பண்ண தெரியாது. சிம்பிளான ஒரு ஸ்பெல்லிங் கூட எனக்கு பண்ண தெரியாது. அப்படின்னா எப்படிப்பட்ட அறிவு உள்ளவனா இருந்திருப்பேன்னு பாருங்க. எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாதவனா தான் ஃபார்ம் 3 வரைக்கும் நான் போனேன். படிக்க தெரியாது. ஸ்கூல்ல எவ்வளவு வாத்தியார்கள், என்னுடைய வீட்டுல எவ்வளவு பேர், என்னோட சகோதரி எவ்வளவு எனக்கு முயற்சி பண்ணாங்க படிச்சு கொடுக்க. எனக்கு டீச்சர்ஸ், டியூஷன் டீச்சர்ஸ், என் பிரதர்ஸ், என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா படிப்பாங்க. ஆனா எனக்கு படிக்க தெரியாது. நான் வீட்டுக்கு மூத்தவன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 18 19 வயசு இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு, நான் ஆதி கிறிஸ்தவன் தான், பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவன் தான். ஆனா பைபிள் அப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கல. 18 19 வயசு இருக்கும். என்னுடைய நண்பன் எனக்கு ஒரு மலாய் பைபிள், அவனோட மலாய் பைபிள் எனக்கு எடுத்து கொடுத்தான். நீ இதை படி, உன்னால படிக்க முடியும் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு படிக்க தெரியாதுடா, எனக்கு படிக்க தெரியாது. இல்ல அப்படி இல்லை, நீ ஜோம் பண்ணு, நீ படி, உன்னால படிக்க முடியும். யார் சொன்னா உன்னால படிக்க முடியாது? உன்னால படிக்க முடியும். எனக்கு ரொம்ப கடினமா, ரொம்ப கஷ்டமா, ரொம்ப எனக்கு ஒரு வெறுப்பாச்சு. நான் சொல்றேன் படிக்க முடியாதுன்றேன், இவன் சொல்றான் படிக்க முடியாது. படிக்க முடியுமா முடியாதான்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நான் தானே. இவன் எப்படி தீர்மானம் பண்ண? அவன் மேல எனக்கு ஒரு கோபமாவே ஆயிடுச்சு. ஆனா அவன் என்னை விடவே இல்லை, உன்னால படிக்க முடியும், நீ படி. அந்த பைபிள் இன்ன வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன். அந்த பைபிள் தான் என் முத படிக்கணும் என்று சொல்லி முயற்சி பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆங்கில பைபிள் படிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். படிக்க தெரியாத என்ன. அப்ப நான் சொல்லுகிற சாட்சிக்கும் இன்னைக்குள்ள பிரசங்களுக்கும் அர்த்தம் இருக்கு. அவருடைய ஞானத்தை, அவர் கொடுத்த ஞானத்தை வாசிக்கமா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். நம்மளுக்கு அறிவும் புத்தியும் வரும். யார் சொன்னா வராது? நீ கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும், சங்கீதம் நல்லா தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை நீ இரவும் பகலும் தியானமா இருந்தா, அந்த வார்த்தையை நிலைத்திருந்தா, அந்த வார்த்தையை நீ சொல்லி தியானம் பண்ணும்போது உனக்கு அறிவும் புத்தியும் ஆண்டவர் உனக்கு தருவார். நீ உன் சுய புத்தி மேல் சாயாமல்
சொந்த விருப்பத்தின் மேல் சாயாமல், உன் சொந்த புத்தியின் மேல் இல்லாமல், உன் சொந்த தீர்மானத்தின் மேல் இல்லாமல், தேவன் கொடுக்கிற ஞானத்தின் மேல் அறிவும் புத்தியும் வருகிற அந்த ஞானத்தின் மேல் நீ நிற்கும்போது நீ வழிகள் எல்லாம் அவருடைய வார்த்தையான கனியில புசிப்பாய். அதுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும். ஓகே, அறிவும் புத்தியும். சரி, மேல 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30 வாசிப்போமாக. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்புறம் 30. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்வதை எல்லாம் என் கடிந்து கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாங்க. அதை ஒரு பொருட்டாக, அது ஒரு மகிமையாக, அது ஒரு முக்கியமாக, நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் அலட்சியமாகி அதை தட்டு கழிக்கிறார்கள். அதை விட்டு விலகிறாங்க, அதை விட்டு விலகி ஓடுறாங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் செம்சோன் என்கிற மனுஷனுக்கு தெரியும். செம்சோன் வேதத்துல செம்சோன் ஆண்டவர் அவன் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரிந்தோ போய் உலகத்தினுடைய பாவத்துல, உலகத்துல காணப்படுகிற இன்பத்துல, உலகம் கொண்டு வருகிற ஐஸ்வர்யத்துல போய் படுத்து கிடக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நான் அப்படிதான். ஆண்டவர் நம்மளை அழைத்து கழுவி சுத்திகரித்து தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளுக்கு கிரீடத்தை கொடுத்து நீ என்னோட பிள்ளை, நீ எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் நீ உலகத்தை விரும்புகிறாய், உலகத்தில் இருக்க சிற்றுமங்களை விரும்புகிறாய், உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கோஆபரேஷன், எல்லா விதமான ஐக்கியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உலகத்திலிருந்து வேரோடு பிரித்து நீ பரலோகத்துக்கு சொந்தமானவள், நீ பரலோகத்துக்கு சொந்தமானவள். You not for the world. நீங்கள் உலகத்துக்கு அல்ல. வசனம் சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. இன்னைக்கு நீங்களும் நான் எப்படி தெரியுங்களா? எப்படி இருக்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி, கீழ்ப்படியாதபடி அசட்டையா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பாவம் செய்கிற ஆத்மா சாவும், ஆனாலும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. முரட்டாட்டம் பண்ணாத, முரட்டாட்டம் பண்ணு. துன்மார்க்கனுடைய வழியில போகாத, நான் துன்மார்க்கனுடைய வழியில தான் போவேன். பாவியின் வழியில் இல்லாத, நான் பாவியின் வழியில தான் நிற்பேன். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, நான் பரியாசக்காரர் உட்கார இடத்துல தான் உட்காருவேன். என்னையா தேவ பயம் இருக்கு உங்களுக்கு? என்ன தேவனுடைய சத்தத்தை கேட்கறீங்க? என்ன மனுஷனுடைய என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. பாருங்க, நம்ம எதை விதைக்கிறோம்? எதை விதைக்கிறோம்? எதை விதைக்கிறீங்க? எதை விதைக்கிறீங்க? சில நேரத்தில் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன், இயேசு பாவங்கள் எல்லாம் மன்னித்துட்டாரு. நீ அவரோட வார்த்தை தெரியாமலா போய் பாவம் செய்த? அவர் உன் பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னு தெரியாமலா போய் பாவம் செய்யற? ஆண்டவர் கிருபை நிறைந்தவர். ஆனாலும் உன்னுடைய மீறுதலானது, உன்னுடைய அசட்டை பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனைகள் உண்டாகும், எவ்வளவு தேவனுக்கு துக்கத்தை கொண்டு வரும், எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் துக்கப்படுவார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்
நிறைய இடங்கள்ல ஐடல் வர்ஷிப், விக்கிர ஆராதனைக்காரர்களா இருக்கீங்க கிறிஸ்தவர்கள், எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, மன திரும்புங்க. விக்கிரம் என்று சொன்னால் கிராஸ் மட்டும் அல்ல, கிராஸ் வச்சு வணங்குறது மட்டும் அல்ல, தேவனுக்கு ஈக்குவலா நீ எதெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிற அதெல்லாம் விக்கிர ஆராதனை. தேவன் ஒண்டிதான் பெரியவர், தேவன் ஒண்டிதான் உண்மை உள்ளவர், தேவனை ஒண்டிதான் நீ ஆராதனை செய்ய வேண்டும். நீங்க கிறிஸ்தவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறார். தேவன் அறியாதவர்கள் செய்கிற காரியங்கள் கிறிஸ்தவர்கள் செய்றாங்க. சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை தெரிந்து, இயேசு கிறிஸ்து இதிலிருந்து தான் நம்மை விடுதலை ஆக்கினார் என்று தெரிந்து இன்னும் உலக பிரகாரமான காரியத்தை பின்னாடி செய்து கொண்டிருக்கிறாங்க. எதை நீ விதைக்கிற அதையே நீ அறுப்ப. வசனம் அதுதான் சொல்லுது. மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். நீ எதை விதைக்கிற? எதை நீ விதைக்கிற? எதை நீ விதைத்துக் கொண்டிருக்கிற? எதை உன் வாழ்க்கையில விதைத்துக் கொண்டிருக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை உன்னோட சிந்தையில, உன் இருதயத்துல, உன்னோட ஆவியில, உன்னோட வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் மத்தியில, கணவன் மத்தியில, மனைவி மத்தியில எதை நீ விதைக்கிற? ரொம்ப கணவர் மனைவி ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நீ உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்றனா உனக்கு தேவன் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைப்பார். நீ அந்த காரியத்தில் நீ ஏமாந்து போவ. நீ எதெல்லாம் மறைச்சு நீ வைத்திருக்கிறியோ அது ஒரு நாளைக்கு தேவன் அப்படி முகத்திரைகளை கிழிப்பார். அப்ப நீ வெக்கப்பட்டு போவாய். அப்ப நீ அதை குறித்து வருத்தப்படுவார். இது நான் கேர்ஸா பேசல. பைபிள் என்ன சொல்லுகிறது? எதை விதைக்கிறாய்? மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். வாட் யூ சோ, எதை நீங்க விதைக்கிறீங்க? எதை நீங்க விதைக்கிறீங்க? எந்த காரியத்தை நீங்க சிந்திக்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து பேசுறீங்க? ரொம்ப பேருக்கு பெருமை, பெருமை உள்ள வார்த்தைகள் ரொம்ப விதைப்பார்கள். நான் போனேன், இப்படி நடந்தது, என்னாலதான் இது வந்தது, நான் செஞ்சனாலதான் இது உருவாகுது, நான் இல்லைன்னா அந்த விஷயம் நடந்திருக்காது. இன்னைக்கு காலையில ஒரு பாஸ்டரோட பிரசங்கம் கேட்டு ரொம்ப அருமையா பேசுறேன். ரொம்ப பேரு பவர் உள்ள பாஸ்டரை தேடுறாங்க. ரொம்ப பேரு ஒண்ணு பவர், இன்னொன்னு அழகா சொன்னாரு டயலாக். ரொம்ப பிரபலமான பாஸ்டரை தான் எல்லாம் தேடுவாங்க. ஒண்ணு பவர் உள்ள பாஸ்டர், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா பவர் வந்துடும், வல்லமை நடந்துடும். இன்னொன்னு ரொம்ப பிரபலமான பாஸ்டரை தேடுறாங்க. ஐயா நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஜெபித்தீங்கன்னா, நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்தீங்களா, உங்களுடைய தேவைகள் என்ன ஜெப விண்ணப்பங்களோ அதை கர்த்தர் நிச்சயமாகவே உங்க மூலியமாக உங்க ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்வார். ரொம்ப பேர் எழுதி போடுறாங்க, பாஸ்டர் நான் இந்த வேலைக்கு போலாமா, நான் இந்த பொண்ணை திருமணம் பண்ணலாமா, நான் இந்த பையனை திருமணம் பண்ணலாமா, நான் இந்த வீடை வாங்கலாமா, நான் இந்த ஊழியத்தை செய்யலாமான்னு இங்க இருந்து லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. விசேஷமான பாஸ்டருக்கு. ஆனா தேவன்கிட்ட ஒரு தடவையாவது உன் முழங்கால் போட்டு ஜெபித்திருப்பான். எதை நீங்க விதைக்கிறீங்க? மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதே இருப்பான். நீ தேவனுக்கு வைக்க வேண்டிய, தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த மகிமையும் கனமும் நீ மனுஷனுக்கு செலுத்தும் போது அது பெருமை. வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். பெருமையை விட்டு வெளியாகுங்க. தேவனுக்காக கீழ்ப்படிங்க. தேவனோட வார்த்தைகளால் விடுதலை ஆகுங்க. கர்த்தருடைய மகிமை பெற்றுக் கொள்ளுங்க. நீ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை
30வது வசனம், என் ஆலோசனைகளை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் விரும்பவில்லை. இன்னைக்கு சபையில பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னா பிடிக்காது. அவர் பிரசங்கத்துல சொன்னாலும் சரி, அவர் தனியா ஒண்ணு பர்சனலா கூப்பிட்டு சொன்னாலும் சரி பிடிக்காது. ஓ, பாஸ்டர் எப்படி சொல்லலாம்? அப்புறம் பாஸ்டர் சொல்லாம மஸ்ஜித்ல இருக்கிற உஸ்தாட்டு, இல்ல கோயில்ல இருக்கிற ஐயரு, இல்ல பிஷப், இல்ல மெத்தடி சர்ச்ல ரோமன் கத்தோலிக்ல இருக்கிற பிஷப், இவங்கெல்லாம் வந்து சொன்னா ஓகே அவங்களுக்கு? உனக்கு உன் பாஸ்டர் தானே வந்து சொல்லணும். அது விரும்பாது. இதே வெளி பாஸ்டர், வெளியுள்ள பாஸ்டர், லைக் டைனமிக்கா பவரா இருக்கிற பாஸ்டர் சொன்னா அப்படியே பசாசே நான் கீழ்படி விதமா செய்ய மாட்டேன். யார்கிட்ட வேஷம் போடுறோம்? யார்கிட்ட அந்த காரியத்தை நம்ம நடந்து கொள்றோம்? ஆண்டவர் பேசுகிறாரியா? என் ஆலோசனைகளை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் விரும்பல. இன்னைக்கு நீங்க தேவனுடைய ஆலோசனையை விரும்புறீங்களா? விரும்புகிறவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க விரும்புகிறவர்களா நடந்து கொண்டீங்கன்னா, மனுஷன் என்னத்தை விதைக்கின்றானோ அதே அறுப்பான். நீ தேவனோட ஆலோசனை விரும்புறியா? நிச்சயமா உன் வழிகளில் எல்லாம் ஆண்டவர் கூடிய நிற்பார். நீ விரும்பணும். அதான் சொல்றார் வசனத்துல நல்லா தெளிவா சொல்லி 29வது வசனம், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை. நல்லா கவனமா கேளுங்க. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா? தேவனுக்கு பயந்து வாழ்றீங்களா? தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களா? தேவனுக்கு பயந்து சொல்லுங்களேன். இருக்கீங்களா? தேவனுக்கு பயந்து இருக்கீங்களா? உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. வீட்டுல அமர்ந்து இருக்கீங்களா? உங்களுடைய இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு பயந்து இருக்கீங்களா? பயந்து வாழ்றீங்களா? பயந்து நடக்கிறீங்களா? அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். தேவன் கடிந்து கொள்கிறதை அசட்டை பண்ணுகிறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஆண்டவர் கடிந்து கொள்றார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய வசனத்துல வளர்ந்த ஒரு சகோதரி. அவங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய படத்தை வச்சு அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடுகளா சமைச்சு எடுத்து வச்சிருக்கு. யாரு? தேவனை அறிந்த பிள்ளை. ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். மூட நம்பிக்கையை தேவ பிள்ளைகள் செய்யாதீர்கள். மூட பழக்க வழக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் அருவருப்பான காரியங்களை விட்டு விலகுங்க. ஐயா, இந்த கொரோனா டைம்ல கூட உன்னால மனம் மாற முடியல, மனம் திரும்ப முடியலன்னா நீ மனுஷனா? உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு தொழுது கொள்வாயாக. மனம் திரும்பு. இது மனத்திற்கு திரும்புகிற ஒரு நாள், நேரம். ஆண்டவருடைய அதிசயங்கள், தேவன் வரும் போகிற அடையாளங்கள் இருப்பேன். சொல்லுகிறாரு, என் கடிந்து கொள்கிறதை அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளை எப்படி தெரியுமா இருக்கணும்? எனக்கு என் பிள்ளை, என்னோட பையன், என் மக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்தாதான் எனக்கு பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கு நான் விரும்பாத மாதிரி, நான் சொல்லாத விஷயங்களா செய்து கொண்டிருக்கு, நான் விருப்பப்படாத காரியத்தெல்லாம் பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு விருப்பம் இருக்காது. அந்த பிள்ளைங்க மேல எனக்கு பாசம் இருக்காது. பூமியில இருக்கிற சாதாரண ஒரு தகப்பனே ஒரு 60-70 வருடம் தான் என் பிள்ளைங்க கூட நான் வாழ போறேன். அதோட முடிச்சு. டெம்பரரியான ஒரு ஃபாதரே, என் பிள்ளை எப்படி இருக்கணும், என் பேச்சை கேட்கணும், எனக்கு கீழ்ப்படியணும், நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும், என்ன மாரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 70 வருஷம், ஒரு 60 வருஷம் என் பிள்ளைங்களோடு நான் வாழ போறேன்.
டெம்பரவரியா இருக்க போற தகப்பன் நானே என் பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன்னா, நித்திய வாழ்க்கை நம்மளுக்கு பரலோகத்துல நம்மளுடைய நித்தியமான தேவன் நம்மள்ட்ட விரும்புகிறது. அவர் விரும்பி சொல்லுகிற காரியம் 29வது வசனம், என் ஆலோசனைகள் வெறுத்தார்கள், என் கடிந்து கொள்ளுகிறதை என் கடிந்து கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். என் கடிந்து கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு நீங்க ஒருவேளை தேவன் ஆவியானவர், ஒருவேளை உங்க ஊழியக்காரர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசி நீங்கள் அசட்டை பண்ணியிருந்தீங்கன்னா, மனம் திரும்புங்க. Repent. திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது என் நன்மைக்காக தான், என் நல்லதுக்காக தான், என்னோட வாழ்க்கை திருப்திக்காக தான் நீங்க கொடுத்திருப்பீங்க. நான் மனம் திரும்புகிறேன். நீ மனம் திரும்பணும்னு சொன்னா நிச்சயமாகவே தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மையான கனிகளை நீ புசிப்பாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் chapter 6 verse 7 to 8. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தை வாசிப்போமாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனம். மோசம் போகாதிருங்க. நல்லா கவனமா கேளுங்க. மோசம் போகாம இருங்க. யாரை பார்த்து சொல்ற தெரியுங்களா? தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, மோசம் போகாதபடி எப்படி இருக்கணுமா? மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாமல் இருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன். நல்லா கவனமா கேளுங்க. வசனத்தை கேளுங்க. உங்களுக்கு படிக்க தெரியலையா? பரவாயில்ல, நாம படிக்கிறத கேளுங்க. 7வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். மோசம் போகாமல் இருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நம்மள பரியாசம் பண்ண விட்ட மாட்டார். நீ பரியாசமாய், நீ கேவலப்பட, நீ வெட்கப்படுறதுக்கு, நீ வேதனைப்பட, நீ உளுந்து போகிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். ஆனாலும் நீ உளுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேல படிச்சல, தேவன் கண்டித்து கொள்ளுவதை நம்ம அசட்டை பண்ணுகிறனால நம்ம விழுந்து கிடக்கிறோம், நம்ம தள்ளப்பட்டு கிடக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோமா? மோசம் போகாதிருங்க. பரியாசம் பண்ண பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரியாசம் பண்ணி கிடக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இல்ல, தேவனுடைய சத்தியம் நம்மளுக்குள்ள இல்ல, ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்குள்ள இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்மள பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரியாசத்துல விழுந்து கிடக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். மோசம் போகாதிருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று. நல்லா கவனமா கேளுங்க. தன் மாமிசம் அப்படின்னா நம்மளுக்கு என்று விதைக்கிறவன். நம்ம எதை விதைக்கிறோமோ நம்மளுக்கு. எல்லாம் பாத்தீங்களா? மொத்தம் நம்மளதான் பார்ப்போம். தேவனை பார்க்க மாட்டோம், வார்த்தையை பார்க்க மாட்டோம், ஊழியக்காரர் சொல்றதை பார்க்க மாட்டோம், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறத பார்க்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன கொண்டு வரப்போறேன், நான் எதுல போவேன், நான் இந்த வழியில தான் போவேன், நான் இப்படிதான் நடந்துக்குவேன், நான் இப்படிதான் பேசுவேன். நோ, வசனம் நல்லா தெளிவா சொல்லுது. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன். மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். பாருங்க, தேவன் சொல்லி நீ கேட்காம போறனா, தேவன் பேசி நீ கேட்காம போறனா, தேவன் உணர்த்தி நீ மனம் திரும்பலன்னு சொன்னா, லூக்கா 15வது அதிகாரம் படி, அதுல தெளிவா போட்டிருக்கு. இளைய குமாரன் தகப்பனுடைய எல்லா ஆஸ்தியும் இழந்து பன்றி சாப்பிடுகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவனாய் தள்ளப்பட்டான். இன்னைக்கு நம்ம தன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான்.
இன்னைக்கு நீங்களும் நானும் மேன்மையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உன்னோட சொந்த புத்தியினாலையும் சொந்த திறமைனாலையும் உன்னோட உழைப்பினாலும் அல்ல, நீ கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறதுனால தான் கர்த்தர் உன்னை சிங்காசனத்தின் மேல மலையின் மேல் கர்த்தர் உன்னை நிற்க வைத்திருக்கிறார். அந்த தேவனாகி கர்த்தருக்கு இந்த மனுஷனாய் காணப்படாத தன், திருப்பி வாசிங்க, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அழிவை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஒரு மாங்காய், மேங்கோ இல்லைன்னா கோவா, ஓகே, கொயக்கா, கோவா இல்லைன்னா மேங்கோ, ஒரு பக்கம் அழிவு, அப்படியே புழு முண்டுது, அதை எடுத்து வந்து கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுவீங்களா? ஒண்ணு, ஏன் பாஸ்டர் இதை எடுத்து எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. இல்ல அந்த மேங்கோ இல்ல அந்த கோவாலேயே மூஞ்ச ஒரே அடி, இதை எடுத்து வந்து கொடுத்து கொஞ்சமாவது உனக்கு மண்டையில மூளை இருக்கா, இதை நான் இப்படியே சாப்பிடணும், நீ சாப்பிட அப்படின்னா என்கிட்ட ஆகியம் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த மேல வசனத்தை பாருங்க, என் ஆலோசனை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், விரும்பவில்லை, என் கடிந்து கொள்கிறதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இங்க பாருங்க, அழிவு. 7வது வசனத்துல போட்டுக்கு பரியாசம் பண்ண விட்டார், மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாமிசத்தை விதைத்த மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதே நீ அறுப்ப. அப்புறம் வாசி, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். அப்புறம் ஆவிக்கென்று விதைக்கிறவன், இதுதான் முக்கியம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கு விதைக்கிறவன். நீ எதுக்கு விதைக்கப்படணும் தெரியுமா? உன்னுடைய ஆவியில எது சொல்லப்படுகிறது அதை கேட்க மாட்டோம். மாமிசம் என்ன சொல்லுது? மாமிசத்தை விரும்புது. மாமிசம் எதை சொல்லுது? ஐயா, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம நீ போறது, நிச்சயமாகவே நீ கட்டாயமா நீ அறுப்ப. அது உனக்கு எத்தனை அனுபவம் வந்தாலும் நீ திருந்தவே மாட்ட, நீ மாறணும். எவ்வளவு அனுபவங்கள், பைபிள் எவ்வளவு உதாரணங்கள், உன் வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் கத்துக் கொடுத்திருக்கார் மனம் திரும்புறதுக்கு. ஐயா, இங்க வந்து நான் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். ஏசாயா 41ஆம் அதிகாரம். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார்? நான் கொஞ்சம் அப்படியே, ஏன் ஆண்டவரே எதுக்காக இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்போமே. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஏசாயா chapter 41 verse 1. பாருங்க, வசனம் போட்டுருக்கு, be silent before me, எனக்கு முன்பாக நீ அமைதியா இரு. இங்கிலீஷ்ல அப்படி போட்டுருக்கு அருமையா, be silent. நீ வந்து ஒரு டின்னுல, ஒரு கோச டின்னுல ஏதோ உள்ளுக்கு கடப்படாத, நீ அந்த மாதிரி பேசாத, நீ அந்த மாதிரி நடந்து கொள்ளாத, உன் தன் வழிகளை நிலையில்லாம அப்படியே அலைஞ்சு திரியாத. Be silent. வாசிமா. ஜனங்கள் தங்கள் முதல்ல வாசி. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு, நல்லா கவனமா கேளுங்க, ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு, ரினியூ, எப்படி காடி ரோட்டெக்ஸ், எப்படி மோட்டார் ரோட்டெக்ஸ், எப்படி லைசன், எப்படி என்னென்னலாம் ரினியூ பண்றோம். இந்த வசனம் நல்லா தெளிவா ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இந்த கொரோனானால சபை திறக்க முடியாது, இவ்வளவு வேதனைக்குள்ள போறோம். ஆண்டவர் தெளிவா அந்த வசனத்தை கொடுத்து பேசணும். Be silent. Be silent. Be silent.
நீ எதை குறித்து பேசாத. இது தேவன் நம்மளை ரினியூ பண்றார், நம்மளை பலப்படுத்துகிறார். வசனத்தை நல்லா வாசிங்க, திருப்பி வாசிமா. 1வது வசனம். தீவுகளே தீவுகளே எனக்கு முன்பாக island be silent before me. அப்புறம் மௌனமாயிருங்கள். பேச சொல்லல. கொரோனா இங்க வந்துருமா, கொரோனா அங்க வந்துருமா, கொரோனா இப்படி ஆயிருமா, கொரோனா அப்படி நடந்துருமா, கொரோனா இப்படி வந்துருமா. be silent. அப்புறம் ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு renew, இங்கிலீஷ்ல renew their strength. அவங்களுடைய பலனை renew பண்றாங்க. be silent. யாரோட பலனை? தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோட பலனை நீங்க renew பண்றீங்க. நீங்க பலன் அடையறீங்க, strengthen. தேவனுக்குள்ள பலனாய் மாறுறீங்க. வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுனா. அப்புறம் சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். 1வது வசனம். பின்பு பேச கடவர்கள். அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு அருமையா தேவன் சொல்றாரு, be silent. அதனால மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். be silent. ஆண்டவர் எந்த வார்த்தையை நீ சொல்ற? நீ லோன்லியா என்றையா? எல்லாமே இழந்த மேல் காணப்படுகிறியா? எதுவுமே இல்லை என்று சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் பக்கத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நின்று அவர் சொல்றாரு, என்னுடைய எல்லா கண்டிப்புலையும், என்னுடைய எல்லா உணர்த்தலையும், என்னுடைய எல்லா ஆலோசனையிலும், என்னோட வார்த்தையில எல்லாத்துலயும் நீ செவி கொடுத்து நடக்கும்போது அந்த 8வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். இந்த சிந்தையோட எல்லாரும் எழுதணுமா? இன்னைக்கு தேவ வார்த்தை உங்களோடு பேசுங்க. ஆவிக்கென்று விதைக்கப்படுகிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அவன் அறுப்பான். கண்களை மூடி ஜெபிப்போம்.